வாங்க வாங்க. வணக்கங்க. வாங்க. உட்காருங்க. கல்யாணத்துக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. நீங்க ரொம்ப சாவகாசமா வந்துட்டு இருக்கீங்க. கல்யாணத்துக்கு வேண்டிய மொத்த ஏற்பாட்டையும் ரகுராம் சகலையே பண்ணிட்டாரு. கல்யாண வேலையெல்லாம் ஜாம் ஜாம்னு தானாவே நடக்குது. சும்மா சும்மா நான் வந்து எதுக்கு தொல்லை கொடுக்கணுமேன்றதுனால தான் நான் வரல. சரி. பொண்ணை ஏற்கனவே இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டீங்க. இப்ப தாலியை கட்டி பொண்ணையும் மாப்பிளையும் கூட்டிட்டு போலான்னு வந்திருக்கீங்க. மச்சான் எப்பவும் அப்படிதான். நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எங்க தப்பா எடுத்துக்க போறேன்? அவரை பத்தி தான் எனக்கு நல்லா தெரியும். ஆமா ஆமா, அவரு எதையுமே பெருசா எடுத்துக்க மாட்டாருல்ல. சூடு சொரணைன்னு ஒண்ணு இருந்தா தானே பெருசா எடுத்துக்கிறது. டேய், என் பொண்ணு ஆசைப்பட்ட இந்த கல்யாணம் முடியட்டும். அதுக்கப்புறம் எதுக்குடா அவங்களுக்கெல்லாம் கச்சேரி? தனம், நீ நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேன். உன்னை இங்க பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணோட கல்யாணத்துல நீ இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன பண்றது, நான் இங்க வருவேன்னு நினைச்சே பார்க்கல. திடீர்னு அப்பா வந்து கூட்டிட்டு வந்துட்டாரு. ஓ, அவளுக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி. அப்பப்ப பதிலடி கொடுத்துடணும் மாயா. மாமா, சின்ன மாமா, காலையில இருந்து எங்க போனீங்க? உங்களை பார்க்கவே முடியல. என்ன சாரு, சீனு மாமாவ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறியா என்ன? சகல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு தான் வந்தேன். சொல்லுங்க. என் பொண்ணுக்கான எல்லா செலவையும் நீங்களே ஏத்துக்கிட்டீங்க. சீரு மொத்தத்தையும் நீங்களே செய்தீங்க. அதே மாதிரி எனக்காக நீங்க இன்னொரு உதவியும் செய்யணும். இன்னொரு உதவியா? என்ன, செலவு பண்ணி தேர்நிலவுக்கு அனுப்பணுமா? இல்ல வீடு பார்த்து குடி வைக்கணுமா? அதையும் மச்சானையே பண்ணித்தர சொல்றீங்களா? அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் மச்சான், இல்ல மச்சான், நீங்க பேசுங்க. நீங்க சொல்லுங்க லிங்கம். நான் என்ன பண்ணணும்? நம்மளோட இந்த வீடே அரண்மனை மாதிரி தான் இருக்கு. கல்யாணத்தை மண்டபத்துல வச்சுக்காம இந்த வீட்லயே பண்ணிடலாமேன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன் மண்டபம் வேண்டாம்னு சொல்றீங்க? செலவை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க. நான் சொன்னதுதான். அதுல எந்த மாற்றமும் பண்ண மாட்டேன். விலைய பத்தி கவலைப்பட வேண்டாம். வரவங்களுக்கு சாப்பாடும் சரி, உபசரிப்பும் சரி, நல்லபடியா இருக்கணும். எந்த கவலையும் வேண்டாம், சிறப்பா பண்ணி கொடுத்துருவோம். சிவா, அண்ணா, மெனுவை சூஸ் பண்ணிட்டு அட்வான்ஸ் எவ்வளவுன்னு கேட்டு செக் கொடுத்துரு. சரிங்கண்ணா, வாங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். டெய்லரே வந்துட்டாரு. பொண்ணு மாப்பிள்ளைக்கு ரிசப்ஷனுக்கும் முகூர்த்தத்துக்கும் வேண்டிய ட்ரெஸ் எல்லாம் தைச்சு கொண்டு வந்திருக்காரு. இங்க வைங்க பாப்போம். இருங்க மாமா, ட்ரெஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லிட்டு போங்க. அது வந்து ரிசப்ஷனுக்கான புடவை ஜாக்கெட்டுமா. மாப்பிள்ளைக்கு அம்மா அதுல கொஞ்சம் ஸ்டிச்சிங் வேலை இருக்கு, நாளைக்கு கொண்டு வந்துருவோம்மா. முகூர்த்த புடவையும் ஜாக்கெட்டும் கொண்டு வந்திருக்கீங்கல்ல? அதோ அங்க இருக்கு பாருங்கம்மா. மாப்பிள்ளைக்கு பட்டு வேட்டி சட்டை தானே? அந்த கவர்ல இருக்குமா. என் கல்யாணத்துக்கு பெரியப்பா எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டாரு. ஆனா சீனு மாமாக்கு மட்டும் மிஸ் ஆயிடுச்சு. அதனால அவருக்கு ஸ்பெஷலா எடுத்து கொடுக்கணும்னு அப்பா கிட்ட சொன்னேன். அண்ணா, சீனு மாமாக்கு ட்ரெஸ் தைக்க கொடுத்தேன்ல, அதை காட்டுங்க. சரிங்கம்மா, அதோ அங்கதான் இருக்கு பாருங்கம்மா. மாமா பாருங்க, அதான்.
என்ன சாரு உன் முகூர்த்த புடவைக்கு இது மேட்சா இருக்கு. அட ஆமா, நானே இப்பதான் கவனிக்கிறேன். என்னடா கோச்சுக்கிட்டியா? சச்ச, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீ சொல்றதும் சரிதான். சாரு கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கணும். எனக்கும் அதே நினைப்புதான். அவ கல்யாணத்தை முடிச்சிட்டா எனக்கு ஒரு பெரிய கடமையே முடிஞ்ச மாதிரி. அவளோட கல்யாணம் உன்னோட கடமையா? என்னடா சொல்ற? ஆமா மாயா, எத்தனையோ வரன் வந்தோம், அவ கல்யாணம் நடக்காம தள்ளி போனதும் அதோட அவ நம்ம முன்னாடியே வந்து போவாளா? ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு மனசுக்கு உறுத்தலாவே இருக்கும். நல்ல வேலை, இந்த கல்யாணத்தை மாமாவே நடத்தி வச்சு அந்த உறுத்தல இருந்து என்னை காப்பாத்திட்டாரு. இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு மாயா. ஆமா சீனு, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும் தான் எனக்கு கவலையா இருக்கு. பிரச்சனையா? நாம பார்த்த மாப்பிள்ள சாருக்கும் அவரை பிடிச்சிருக்கு.